வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோபாட்னி புக் பேக் கொஷின் எண்டோஸ்போம்னா என்ன அதோட டைப் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எண்டோஸ்போம், எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் எண்டோஸ்போம் இன் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்னு வந்து கேட்பாங்க. இப்போ எண்டோஸ்போம்னா எக்ஸாக்டாக என்ன டெஃபினிஷன் எழுதணும், த பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் divided immediately after fertilization but before per zygote starts in divide into the endosperm. So pen and short ஞாபகம் வச்சுக்கோங்க. depending upon the mode of development of 3 type of endosperm இருக்கு. சில டைம் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஆஞ்சியோஸ்போமில் என்னென்ன டைப்பான எண்டோஸ்போம் இருக்குது, நியூக்ளியர் எண்டோஸ்போம், செல்லுலார் எண்டோஸ்போம், ஹீலோபியல் எண்டோஸ்போம். ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் எண்டோஸ்போமுக்கான டெஃபினிஷன் சொல்லிடுறேன், இதை நீங்கள் எழுதினாலே போதும். த பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் அண்டர்க்ரோ த ஷோவல் மைட்டாடிக் டிவிஷன் நடக்கும். மைட்டாடிக் டிவிஷன் நடந்துச்சுன்னா வித்தவுட் செல் வால் ஃபார்மேஷனாக இருக்கும். சரிங்களா, டயக்ராம் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ரீ நியூக்ளியஸ் இங்கே இருக்கும், செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நியூக்ளியர் கண்டிஷன் எக்ஸீட்ஸ் அந்த எண்டோஸ்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காக்சினியா, அதே மாதிரி அராகிஸ் ஹைப்போஜியா, இக்ஸோரா காக்சினியா, இட்லி பூ சொல்லலாம். அதே மாதிரி அராகிஸ் ஹைப்போஜியா, கிரவுண்ட் நட் வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதுக்கு நியூக்ளியர் எண்டோஸ்போம்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்லுலார் எண்டோஸ்போம். பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. எப்படி டிவைட் ஆகுதுன்னா ரெண்டு நியூக்ளியஸ் இட் இஸ் இமிடியட்லி ஃபாலோடு பை வால் ஃபார்மேஷன் வந்து இதில் நடக்கும். வால் ஃபார்மேஷன் நடக்கும். சப்சீக்வெண்ட் டிவிஷன் தான் இது. ஆல்சோ ஃபாலோ ஃபார் த செல் வால் ஃபார்மேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா இலியாந்தஸ்னால் சூரியகாந்தி. அதே மாதிரி ஹீலோபியல் எண்டோஸ்போம் அப்படிங்கிறது பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் மூவ் டுவர்ட்ஸ் பேஸ் ஆஃப் எம்ப்ரியோ சாக் டிவைடட் இன்டூ டூ, இந்த இடத்துல பாருங்கள், 2 நியூக்ளியை. த செல் வால் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ் லீடிங் டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் லார்ஜ் மைக்ரோபைலார், இன்னொன்று ஸ்மால் செலாசல் சேம்பர் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா வேலிஷ்னரியா எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். டயக்ராம் வந்து போட்டுக்கோங்க. இது நியூக்ளியர் எண்டோஸ்போம், இது செல்லுலார் எண்டோஸ்போம், இது வந்து ஹீலோபியல் எண்டோஸ்போம். ஸோ இதான் டயக்ராமு. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும், மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் நோட்ஸ் தான் இது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி. 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோபாட்னி சாப்டர் 1 செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எண்டோஸ்போம்னா என்ன, எண்டோஸ்போமோட டைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.